வணக்க மக்களே, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி சிகாப் மீன் குழம்பு செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாமா? வெள்ளைப்பூடு 10 பெரிய பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா 2 நடுவில் கீறியிருக்கேன். பல்லாரி மீடியம் சைஸ் மீடியமாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் 10-12 பீஸ், ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன், மிளகு 10-12, சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு 5-6 சின்ன வெங்காயம், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் 5 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதான் அந்த சிகாப் மீன் 10-12 பீஸ் இருக்கும். மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், உப்பு அரை டேபிள் ஸ்பூன், இல்லாட்டி உங்கள் சுவைக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஜீரகம் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். பல்லாரி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி மீடியம் சைஸ் சொல்ல மறந்துடாப்புல, மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் மிளகு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அதில் வெண்டைக்காய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதங்கின பிறகு தாளிப்போம். கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன். கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக. அடுத்து வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப மணமாக இருக்கும். அப்புறம் 5-6 சின்ன வெங்காயம், இந்த உள்ளியை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். மிக்சியை தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக தான் ஊற்றிருக்கேன். நெருப்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஏற்கனவே மிளகாய்த்தூள் போட்டதுனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூனுக்கு குறைய, டேபிள் ஸ்பூன் குறைய போட்டுருவோம். மல்லிப்பொடி 3/4 டேபிள் ஸ்பூன் போடுறோம். ஒரு 3 நிமிஷம் கழித்து லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ அடுத்த 2 நிமிஷத்தில் நம்ம விஐபியை போட்டுற வேண்டியதான். தீயை நெருப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிட்டு மீன் வெந்துருச்சு. சுவைத்து பார்ப்போமா? சுவை மிகவும் அருமையாக உள்ளது. சிகாப் மீன் கறி ரெடி. ஓகே மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்து சொல்லுங்கள். நம்ம வதக்கி அரைச்சி செஞ்சிடறோம். இதில் தேங்காய் சேர்க்கலை, அதான் குறிப்பிடத்தக்கது. பட் அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லதாக இருக்குது. இன்னையோட நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். சரியா மக்களே?